அடுத்தது டிசி மோட்டாரில் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் கொஞ்சம் பார்க்கலாம். அது வந்து பார்ட் 3. ஏற்கனவே பார்ட் 1 and 2ல் ஒரு 15 ஃபார்முலாஸ் பார்த்துட்டோம். இப்போ பார்ட் 3 பார்க்கலாம். ஸோ 16th ஃபார்முலா பார்த்திங்கன்னா இது காம்பவுண்ட் மோட்டாரோட ஃபார்முலா பார்ப்போம். காம்பவுண்ட் மோட்டார் நமக்கு 2 டைப் இருக்குது, லாங் ஷண்ட் அண்ட் ஷார்ட் ஷண்ட். ரெண்டுலேயும் கரண்ட் ரிலேஷன்ஸ் எப்படி அந்த ஃபார்முலா இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதில் ஷார்ட் ஷண்ட் நம்ம வரைஞ்சிக்கலாம். ஷார்ட் ஷண்ட். ஸோ ஷார்ட் ஷண்ட்னா எப்படி இருக்கும் நமக்கு, அதாவது காம்பவுண்ட் மோட்டாரில் 2 வைண்டிங் இருக்கும், அதாவது ஷண்ட் ஃபீல்ட் வைண்டிங் அண்ட் சீரிஸ் ஃபீல்ட் வைண்டிங். ஷார்ட் ஷண்ட்னா ஆர்மச்சூருக்கு இமீடியட்டாக முதல்ல ஷண்ட் கனெக்ட் ஆகிருக்கும், அதுக்கப்புறமா நமக்கு சீரிஸ் ஃபீல்ட் வைண்டிங் கனெக்ட் ஆகிருக்கும். அதான் நம்ம ஷார்ட் ஷண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரிஸ் ஃபீல்ட் வைண்டிங் இருக்கும், ஷண்ட் ஃபீல்ட் வைண்டிங் ஜஸ்ட் அப்படியே அக்ராஸா ஆர்மச்சூருக்கு. இதான் வந்து ஷார்ட் ஷண்ட், அதாவது முதல்ல ஷண்ட் ஃபீல்டு ஆரம்பிச்சிருக்கோம் அக்ராஸா, அதுக்கப்புறமா தான் நமக்கு சீரிஸ் ஃபீல்ட் வைண்டிங் கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ இதில் என்ன ரிலேஷன், அப்ளைட் வோல்டேஜ் V, இதில் ஃப்ளோர கரண்ட் வந்து IL, லைன் கரண்ட் ஈக்குவல் டு ISH ப்ளஸ் IA. லைன் கரண்ட்னா 2ஆக டிவைட் ஆகும். ஸோ இதில் என்ன ஃபார்முலாவில் இதில் எழுதலாம் அப்படின்னா, முதல்ல IL ஈக்குவல் டு ISH ப்ளஸ் IA. அதாவது லாங் ஷண்ட்டுக்கும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் ஃபார்முலா வரும், கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சீரிஸ் ஃபீல்டில் ஃப்ளோ ஆகிற சீரிஸ் ஃபீல்டு வைண்டிங்கில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் தான் லாங் ஷண்ட்லேயே ஷார்ட் ஷண்ட்லேயே வேரி ஆகும். ஸோ இங்கே சீரிஸ் ஃபீல்டில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ISE ஈக்குவல் டு IL. லைன் கரண்ட்னா அந்த சீரிஸ் ஃபீல்ட் வழியாக ஃப்ளோ ஆகும். ரெண்டாவது மெத்தடில் லாங் ஷண்டில் நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீரிஸ் ஃபீல்டில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் பார்த்தீங்கன்னா ஆர்மச்சூர் கரண்டாக இருக்கும். சீரிஸ் ஃபீல்டு கனெக்ட் பண்ணியிருப்போம், அதுக்கப்புறமா இந்த ஷண்டை கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ ஆர்மச்சூர் கரண்ட் தான் சீரிஸ் ஃபீல்ட் வைண்டிங்கில் ஃப்ளோ ஆகும். ஸோ இந்த கேஸில் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு லைன் கரண்ட் தான் சீரிஸ் ஃபீல்டு வழியாக ஃப்ளோ ஆகும். அதுதான் டிஃப்ரென்ஸ், மெயின் டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட்டு வோல்டேஜ் ட்ராப்பு. இந்த லூப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது டோட்டல் அப்ளைட் வோல்டேஜ், இதில் கொஞ்சம் ட்ராப் ஆகும், ரிமைனிங் இங்கே ட்ராப் ஆகும். ஸோ டோட்டல் V ஈக்குவல் டு இந்த ட்ராப் ப்ளஸ் இந்த ட்ராப். அதேமாதிரி இந்த அவுட்டரை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் வோல்டேஜ் ஈக்குவல் டு இந்த ட்ராப், அதுக்கப்புறம் இதில் நமக்கு என்னெல்லாம் இருக்கும், இதுக்கு அக்ராஸாக நார்மலாக நமக்கு ஆரம்பிச்சிருக்க அக்ராஸாக IARA ப்ளஸ் EB இன்டியூஸ்ட் EMF, பேக் EMF ரெண்டும் இருக்கும். ஸோ இந்த டோட்டல் V ஈக்குவல் டு இந்த வோல்டேஜ் ப்ளஸ் இந்த பேக் EMF வோல்டேஜ். ஸோ பேக் EMF ப்ளஸ் இந்த டேர்மில் இப்போ அவுட்டர் லூப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா V ஈக்குவல் டு தட் இஸ் IL இன்ட்டு RSC ஆர் ISC இன்ட்டு RSC. இது IL, இதுதான் ஈக்குவல் டு ISC, அதாவது சீரிஸ் ஃபீல்ட் வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட், ஃபீல்டு கரண்ட். ஸோ இந்த ஃபஸ்ட் லூப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா V ஈக்குவல் டு ISE RSE இந்த ட்ராப், அப்புறம் இந்த ட்ராப் ப்ளஸ் ISH RF. இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் சீரிஸ் ஃபீல்ட் வைண்டிங். இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஷண்ட் ஃபீல்ட் வைண்டிங் சிம்பிளாக RFன்னு போட்டோம், ஆனால் RSH கூட போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த லூப், இந்த அவுட்டர் லூப் பார்த்தோம் அப்படின்னா V ஈக்குவல் டு இதில் என்னெல்லாம் இருக்கும், EV ப்ளஸ் IARA இருக்கும், ப்ளஸ் இந்த ட்ராப் இருக்கும். ஸோ ISC ஆர் IL RSC ப்ளஸ் EB ப்ளஸ் V தான் டோட்டல், அதை நம்ம வச்சுக்கோங்க, EB ப்ளஸ் IA RA. இதுதான் வந்து நமக்கு காம்பவுண்ட் மோட்டாரில் ஷார்ட் ஷண்டில் உள்ள ரிலேஷன்ஷிப், வோல்டேஜ் கரண்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் தான். இதை யூஸ் பண்ணி நம்ம இந்த ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணி தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். அடுத்து 17th ப்ராப்ளம், ஃபார்முலா லாங் ஷண்ட். லாங் ஷண்ட் என்ன இருக்குன்னா இமீடியட்டாக, அதாவது ஆர்மச்சூருக்கு இமீடியட்டாக கனெக்ட் ஆகாமல் ஆர்மச்சூர் கூட சீரிஸ் ஃபீல்டு ரெசிஸ்டன்ஸ் சீரிஸ் ஃபீல்டு வைண்டிங் கனெக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு ஷண்ட் ஃபீல்டு, அதாவது ஷண்ட் ஃபீல்டு அக்ராஸ் சப்ளை இருக்கும். இங்கே ஷண்ட் ஃபீல்டு ஷார்ட் ஷண்டில் ஷண்ட் ஃபீல்டு இமீடியட்டாக ஆர்மச்சூருக்கு அக்ராஸாக இருக்கும், இங்கே வந்து சப்ளைக்கு அக்ராஸாக இருக்கும். ஸோ இங்கே சீரிஸ் ஃபீல்டு வைண்டிங், அதுக்கப்புறமா நமக்கு ஆர்மச்சூர். ஸோ இது அப்ளைட் வோல்டேஜ் V. ஸோ டோட்டல் கரண்ட், லைன் கரண்ட் ஈக்குவல் டு இங்கே ISH, இங்கே வந்து IA ஆர்மச்சூர்லேயே ஃப்ளோ ஆகிற கரண்ட். ஆனால் திஸ் IA ஈக்குவல் டு இதில் ஃப்ளோ ஆகிற இந்த சீரிஸ் ஃபீல்ட்லையும் ஆர்மச்சூர்லேயும் சேம் கரண்ட் தான் ஃப்ளோ ஆகும், அது வந்து ISC. ஸோ இங்கே வந்து ISE ஈக்குவல் டு IL இருந்து இங்கே ISC ஈக்குவல் டு IA, அதான் டிஃப்ரென்ஸு.
ஆனால் ஐஎல் ஈக்குவல் டு இதுக்கு சேம் தான். டோட்டல் கரண்ட் ஐஎல் ஈக்குவல் டு ஐஎஸ்ஹெச் ப்ளஸ் ஐஏ, ஐஎஸ்ஹெச் ப்ளஸ் ஐஏ சேம் ஃபார்முலா. பட் ஐஎஸ்சி சீரிஸ் ஃபீல்டு வழியாக ஃப்ளோராக கரண்ட், இங்கே ஆர்மேச்சர் கரண்டாக இருக்கும், இங்கே வந்து லைன் கரண்டாக இருக்கும். அதான் டிஃப்ரென்ஸ். அதுமாதிரி இங்கே வோல்டேஜ் ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா வி ஈக்குவல் டு இந்த அவுட்டர் லூப் பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்கும், இது வந்து இபி அதுக்கப்புறம் ஐஏஆர்ஏ அண்ட் ப்ளஸ் ஐஏஆர்எஸ்சி. ஸோ வி ஈக்குவல் டு இபி இந்த அவுட்டர் லூப் பார்த்தோம்னா இபி ப்ளஸ் ஐஏஆர்ஏ ப்ளஸ் ஐஏஆர்எஸ்சி, இல்லைன்னா இபி ப்ளஸ் ஐஏ வெளியே எடுத்தோம் அப்படின்னா ஆர்ஏ ப்ளஸ் ஆர்எஸ்சி. இன்னொரு ஃபார்முலா டைரெக்டாக போட்டோம் அப்படின்னா இப்படி இங்கேனா ஐஎஸ்ஹெச் இன்ட்டு ஆர்எஸ்ஹெச், ஐஎஸ்ஹெச் இன்ட்டு ஆர்எஸ்ஹெச். இதான் வந்து லாங் ஷண்டோட ஃபார்முலாஸ். அடுத்தது சீரிஸ் மோட்டாரில் இந்த ரிலேஷன்லாம் பார்ப்போம். கரண்ட்டுக்கும் டிசி சீரிஸ் மோட்டார். ஸோ இங்கே என்ன இருக்கும், சீரிஸ் ஃபீல்டு வைண்டிங் இஸ் கண்டக்டட் இன் சீரிஸ் வித் ஆர்மேச்சர். ஸோ இங்கே அப்ளை வோல்டேஜ், இங்கே லைன் கரண்ட், இந்த லைன் கரண்ட் தான் வந்து ஃபீல்டு சீரிஸ் ஃபீல்டு வழியாக ஃப்ளோ ஆகும், ஆர்மேச்சர் வழியாக ஃப்ளோ ஆகும். ஸோ இது எப்படி எழுதலாம், ஐஎஸ்சி இல்லைன்னா ஐஎஃப்னு எழுதலாம், அதே மாதிரி ஐஏன்னு எழுதலாம். ஸோ ஐஎல் ஈக்குவல் டு ஐஎஃப்ஆர் ஐஏசி சீரிஸ் ஃபீல்டு வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் ஈக்குவல் டு ஐஏ. இதான் நமக்கு ஃபார்முலா. அப்புறம் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா வி ஈக்குவல் டு இதில் உள்ள ட்ராப், இதில் உள்ள ட்ராப், இதில் வந்து ட்ராப் ப்ளஸ் இபி இருக்கும். ஸோ வி ஈக்குவல் டு இபி ப்ளஸ் ஐஏ இன்ட்டு ஆர்ஏசி சீரிஸ் ஃபீல்டு ப்ளஸ் ஆர்மேச்சர். இந்த ரெண்டு ரெசன்ஸ், அதாவது இபி ப்ளஸ் ஐஏஆர்எஸ்சி ப்ளஸ் ஐஏஆர்ஏ. ஸோ இதுதான் நமக்கு ஃபார்முலா. ஸோ இது ரெண்டுமே சேர்த்து சம்டைம்ஸ் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா சில ப்ராப்ளத்தில் மோட்டார் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா சீரிஸ் ஃபீல்டு ஷண்ட் ஃபீல்டு ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் எதுவும் சேர்த்து மோட்டார் ரெசிஸ்டன்ஸ் ஆர்எம், தட் இஸ் மோட்டார் ரெசிஸ்டன்ஸ் டேர்ம் வச்சு நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதுதான் சீரிஸ் ஃபீல்டோட ஃபார்முலா. அடுத்த ஃபார்முலா, அதாவது இஎம்எஃப் ஃபார்முலாவிலேருந்து சில சிம்பிளிஃபிகேஷன்ஸ் எப்படின்னு பார்க்கலாம். ஜென்ரலாக நமக்கு மோட்டாருக்கு வி ஈக்குவல் டு இபி ப்ளஸ் ஐஏ ஆர்ஏ. ஸோ இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. ஷண்ட் மோட்டாரை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இபி ப்ளஸ் ஐஏஆர்ஏ ஈக்குவல் டு வி. ஸோ இதில் நமக்கு இ ஈக்குவல் டு இபியாக இருக்கும். எப்போ வி ஈக்குவல் டு இபியாக இருக்கும், ஸோ இந்த டேர்ம் வந்து வேனிஷ் ஆச்சுன்னா நமக்கு இபியாக இருக்கும். இந்த டேர்ம் எப்போ வேனிஷ் ஆகும், ஐஏ ஜீரோவாக இருக்கணும், இல்லைனா ஆர்ஏ ஜீரோவாக இருக்கும். ஸோ எப்போ ஐஏ ஜீரோவாக இருக்கும், எப்போ ஆர்ஏ ஜீரோ இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா சில ப்ராப்ளத்தில் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அட் நோ லோடு அப்படின்னா என்ன அர்த்தம், ஐஏ லோட் கரண்ட் அதாவது ஆர்மேச்சர் கரண்ட் வந்து ஜீரோ இல்லைனா நெக்லிஜிபிள். ஸோ நோ லோட் அப்படின்னா ஐடியலாக ஐஏ டென்ஸ் டு ஜீரோ. அதே மாதிரி லாஸ்லெஸ் மெஷின் வென் லாஸஸ் ஆர் நெக்லெக்டட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அப்படின்னா வென் லாஸஸ் ஆர் நெக்லெக்டட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு ஆர்ஏ வந்து ஜீரோ ஆயிரும். ஸோ இப்போ நோ லோட் கண்டிஷனோ இல்லை லாஸஸ் நெக்லெக்டட்னு கொடுத்தா நமக்கு என்னவா இருக்கும்னா, ஸோ இது ஜீரோ ஆயிட்டு அப்படின்னா வி ஈக்குவல் டு இபி தான் நமக்கு கண்டிஷன். ஸோ சம் ப்ராப்ளத்தில் கொடுத்துருப்பாங்க, நோ லோட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க, இல்லை லாஸஸ் நெக்லெக்டட்னு கொடுத்து அதுக்கப்புறமா நம்ம சில டெரிவேஷன் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ நம்ம எப்படி எடுக்கணும்னா வி ஈக்குவல் டு இபி அப்படின்னு எடுத்துக்கணும். இன்னொரு கேஸ் இருக்குது இதில். எப்படி அப்படின்னா வென் இபி ஈக்குவல் டு ஜீரோ, எப்போ இபி ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும், அப்போ வி ஈக்குவல் டு ஐஏஆர்ஏ. ஸோ வி ஈக்குவல் டு ஐஏஆர்ஏ அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு இபி டென்ஸ் டு ஜீரோ, இபி வந்து ஜீரோ. ஸோ எப்போ இபி ஜீரோவாக இருக்கும், நீங்கள் படிச்சிருப்பீங்க டிசி மெஷின்ஸில் மோட்டாரில் ஸ்டார்டிங்கில், அதாவது இபி அப்படிங்கிறது இஎம்எஃப் இன்டியூஸ்ட் ஆகுறது இந்த ஆர்மேச்சர் எப்போ அந்த மோட்டார் ரொட்டேட் ஆகும்போது. ஸோ இன்டியூஸ் ஆகிற இஎம்எஃப் டைனமிக்லி இன்டியூஸ்ட் இஎம்எஃப் தட் அப்போசஸ் த மெயின் வோல்டேஜ், அதனால தான் நம்ம பேக் இஎம்எஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆர்மேச்சரில் இன்டியூஸ் ஆகிற இஎம்எஃப் டைனமிக்லி இன்டியூஸ்ட் இஎம்எஃப், அதாவது கண்டக்டர் மூவ்மெண்ட்டில் இருக்கும்போது இல்லைன்னா ஆர்மேச்சர் மூவ்மெண்ட்டில் இருக்கும்போது இபி வந்து இன்டியூஸ் ஆகும். பட் இனிஷியல் கண்டிஷனில் வென் மோட்டார் அட் ஸ்டார்டிங் கண்டிஷனில் இபி இருக்காது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டார்டர்லாம் யூஸ் பண்ணுவோம். அதாவது இபி இருக்கிறதுனால டோட்டல் வோல்டேஜ் ஈக்குவல் டு ஐஏஆர்ஏ. இப்போ ஐஏ
கண்டுபிடிச்சிங்கன்னா V/RA வெரி ஹை கரண்டாக இருக்கும். அதை லிமிட் பண்ண தான் நம்ம ஸ்டார்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்டார்டிங்கில் EB வந்து 0 இருக்கும். அதே மாதிரி இன்னொரு டேர்ம் கொடுத்துருப்பாங்க ப்ராப்ளத்தில், வென் த மோட்டார் இஸ் அட் ஸ்டால், அதாவது ஸ்டாப் ஆகிற கண்டிஷன், ஸ்டாலிங் கண்டிஷன்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அப்போவுமே என்னவா இருக்கும், ஸ்டாப் ஆகிட்டுனா ஜஸ்ட் ஸ்டாப் ஆன உடனே அப்போ நமக்கு EB வந்து 0 ஆயிரும். ஏன்னா டைனமிக் இன்டியூஸ்ட் EMF தான் தட் EBங்கிறது பேக் EMF. ஸோ அப்போவும் EB 0 ஆயிரும். ஸோ எப்போல்லாம் EB 0 இருக்கும், ஸ்டார்டிங் கண்டிஷனில், அதுக்கப்புறம் ஸ்டால், when the motor is stall அப்படின்னு ஒரு டேர்ம் கொடுத்து அதுக்கப்புறம் நமக்கு அந்த மாதிரி ஒரு டேர்ம் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம V=IA/RAன்னு எடுத்து ப்ராப்ளத்தை ப்ரொசீட் பண்ணணும். அடுத்தது நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு சின்ன டேர்ம், சும்மா கன்வர்ஷன்ஸ் தான். ஸோ 1 HP, மோட்டாரோட பவர் ரேட்டிங் வந்து ஹெச்பியில் கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து வாட்டில் கன்வெர்ட் பண்ண இருக்கும். ஸோ 1 HP நமக்கு எவ்வளோ அப்படின்னா 746 வாட்ஸ். அதே மாதிரி கலோரிக்கும் ஜூலுக்கும் உள்ள ரிலேஷன், 1 கலோரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.2 ஜூல். இது சில ப்ராப்ளத்தில் நம்ம யூஸ் பண்ணுவோம். இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா.